கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக இயேசப்பா செய்வார். கடந்த நாட்களில் எவ்வளோ அற்புதத்தை அவர் செய்திருக்கிறார் ஞாபகப்படுத்தி பாருங்க. அற்புதத்தை இன்றைக்கும் அவசிய வல்லமை உள்ளவர். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16 அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரை அவர் வல்லமையின் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு நித்தமும் தேடுவீர்கள். நித்தமும் தேடுவீர்கள், தினமும் தேடுவீர்கள். ஆண்டுடைய சமூகத்தை தேடுவீர்கள். ஆண்டுடைய பாதப்படியிலே வந்து அவரை தேடுவீர்கள். ஆலயத்தில் வந்து அவரை தேடுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம தேடணும். நித்தமான தினமும் தேடணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடணும். இந்த நாளாகும் 15:2 நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தினமும் ஆண்டவரை தேடணும். வேதத்துல தேடி தேடி வேத வசனத்தை வாசிக்கணும். ஆலயத்துக்கு தேடி தேடி போய் கர்த்தரை ஆராதிக்கணும். ஜெபத்துல கர்த்தரை தேடணும். இன்னைக்கு பாருங்க, பிசாசு அநேகரை கர்த்தரை தேட விட மாட்டேங்கிறான். உலகத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டான். உலக காரியங்களையே தேட வைக்கிறான். என்ன படிக்கலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், எப்படி முன்னேறலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதுதான் எல்லாருடைய குறிக்கோளும். அதுக்காகவே தேடி தேடி அலைந்து அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தாங்க முயற்சி பண்ணது தேடினதெல்லாம் கிடைச்சிச்சா? நிறைய ஒரு வாழ்க்கையிலே நம்பிக்கையில நிற்கிறாங்க. இவ்வளவு முயற்சி பண்ணியும் தேடியும் ஒன்றும் கிடைக்கலையே. ஆனால் கர்த்தரை தேடும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்குதில்ல. அந்த கிருபை ஆண்டு உங்களுக்கு வைக்க போகிறார். சில வேளையிலே ஆண்டவரை தேடுவதற்கு உங்களுக்கு தடை இருக்கலாம். ஏன் தடை வருகிறது? தேவன் தடுக்க மாட்டார். அவர் எப்போதும் தேடணும், ஆராதிக்கணும், அவர் அறியணும், அவர் விரும்புகிறார். ஆனால் நமக்கு ஒரு எதிராளி இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை தேட விட மாட்டேங்கிறான். வேதத்தை வாசிக்க விட மாட்டேங்கிறான். ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். ஆலயத்துக்கு போக விட மாட்டேங்கிறான். அவருடைய ஊழியத்தை செய்ய விட மாட்டேங்கிறான். புரிந்து கொள்ளுங்க, அந்த தடையை கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார். கர்த்தர் உடைப்பார். கர்த்தரை தேட வைக்க போகிறார் நித்தமும். அப்படின்னா காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்துடணும். அதிகாலையில் தேடுகிறவன் அவரை கண்டடைவானா. நாம் இன்றைக்கு அந்த கிருபை இப்போதே உங்கள் மேலே இறங்கி வருகிறது. ஆண்டவரை தேடுவதற்கு நிறைய உங்க வாழ்க்கையில தடை இருக்கிறது அல்லவா? அந்த தடை இன்னைக்கு கர்த்தர் உடைக்கிறார். அதிசயம் நடக்க போகுது. ஆண்டவரை தேட போறீங்க. அற்புதத்தை தேவன் செய்ய போறாரு. உங்க விருப்பங்களை நிறைவேற்ற போகிறாரு. விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நித்தமும் உம்மை தேடுவதற்கான கிருபையை எல்லாருக்குள்ள வைத்து விட்டு ஸ்தோத்திரம். சத்துரு உம்மை தேட விடாம வைத்திருந்த அத்தனை தடைகளையும் உடைத்தீரதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகளை முறித்து போட்டிறதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசு வெக்கப்பட்டு போனபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கவும், வேத வாசிக்கவும், ஆலயத்திலே வந்து உம்முடைய பிள்ளைகளுமே ஆராதிக்கவும் நீர் கிருபை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது விசேஷமாய் வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்கள் இப்போது சுகமாக்கப்படுவார்களாக. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். தீராத அத்தனை ஆஸ்துமா, இழுப்பு வியாதிகள் விலகுவதாக. நரம்பு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் விலகட்டும். வயிற்று சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பார்களாக. ஆண்டவரே, வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்துக்கான வழி திறக்கட்டும். பிள்ளைகளால் கலங்கி நிற்கிறவர்கள் அந்த கலக்கத்தில் விடுதலை அடைவார்களாக என்று ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாரை விட்டும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.